வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதித்து வரும் ஒரு பொதுவான நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆர்த்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது மூட்டு அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை இழந்தவுடன் மூட்டுகளில் வலி, நடக்க சிரமம், படிக்கட்டில் ஏற முடியாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அது ஆர்த்ரட்டிஸின் அறிகுறியாக இருக்கலாம். இந்த வீடியோவில் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன, அதன் வகைகள் என்னென்ன, ஆர்த்ரைட்டிஸின் அறிகுறிகள் என்ன, ஆர்த்ரைட்டிஸ் வர காரணங்கள் என்ன, இதற்கான சிகிச்சை முறைகள், உணவு மற்றும் வாழ்க்கை முறை, இதை எப்படி தடுப்பது போன்ற வழிமுறைகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன? ஆர்த்ரைட்டிஸ் என்பது மூட்டுகளில் ஏற்படும் அலர்ஜி, அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் ஒரு பாதிப்பு ஆகும். இது முழங்கால், இடுப்பு, தோள், விரல்கள், மணிக்கட்டு போன்ற மூட்டுகளை பாதிக்கலாம். மூட்டுகள் எப்படி செயல்படுது ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். மூட்டுகள் 2 எலும்புகளை இணைக்கின்றன. கேட்ரிலேஜ் எனப்படும் மென்மையான திசு மூட்டுகளை பாதுகாக்கும். இந்த கேட்ரிலேஜ் சேதமடைந்தால் வலி, வீக்கம், அசைவில் சிரமம் போன்றவை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இந்த ஆர்த்ரைட்டிஸின் முக்கிய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரிமேடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டு, சொரியாட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் பொதுவான வகை தான் இந்த ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். வயது அதிகரிப்பால் கேட்ரிலேஜில் தேய்வு ஏற்பட்டு இந்த ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ரிமேடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு மூட்டுகளை தாக்கும். இதுதான் ருத்ரோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவுட், யூரிக் ஆசிட் அதிகரிப்பதால் ஏற்படும் ஒரு நோய். போஸ்டியாட்ரிக்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் புரோசிரிசிஸ் நோயுடன் தொடர்புடையது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸின் ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மூட்டு வலி, முதல்ல மூட்டு வலி, காலையில் இறுக்கம், வீக்கம், அசைவில் சிரமம், இதெல்லாம் தான் ஆரம்ப அறிகுறிகள். இந்த மூட்டு வலி குறிப்பாக முழங்கால், விரல்கள், இடுப்பு போன்ற பகுதிகளில் ஏற்படும். காலையில் இறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் மூட்டுகளை அசைக்க சிரமமாக இருக்கும். இது போன்ற ப்ராப்ளம் இருந்தாலும் ஆர்த்ரைட்டிஸின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். வீக்கம், மூட்டுகள் வீங்கி காணப்படும். அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் ஆர்த்ரைட்டிஸின் ஆரம்ப அறிகுறிகள். அசைவில் சிரமம், நடக்க அல்லது சில பொருட்களை தூக்க சிரமமாக இருந்ததுன்னா இதுவும் ஆர்த்ரைட்டிஸின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட காரணங்கள் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வயது தான். இந்த நம்ம வயது அதிகரிக்கும் போது ஆபத்தும் அதிகரிக்கும். அப்படி ஒன்று தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உடல் பருமன். இந்த உடல் பருமன் இருந்துன்னா மூட்டுகளில் கூடுதல் அழுத்தம், நம்ம எலும்பி நிற்கும் போது நடக்கும்போது கூடுதல் அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த மூட்டுகளில் அழுத்தம் ஏற்படும். காயங்கள், முன்னர் ஏற்பட்ட காயங்கள்னாலும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. மரும்பியல், குடும்ப வரலாறு காரணமாக எடுக்கலாம். ஆட்டோ இம்யூன் நோய்கள், ரிமோட்டோமிக்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் போன்றவை இந்த ஆட்டோ இம்யூன் நோய்களாலும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு அதிக வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக ஆபத்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், பெண்கள், உடல் பருமன் உள்ளவர்கள், விளையாட்டு காயம் ஏற்பட்டவர்கள், குடும்ப வரலாறு உள்ளவர்களுக்கு அதிகமான ஆபத்து இருக்குது. ஸோ இந்த 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நல்ல பாதுகாப்பாக இருக்கணும். பெண்கள் அதே மாதிரி, உடல் பருமன் உள்ளவங்க அதே மாதிரி, அப்புறம் விளையாட்டில் காயமேட்டவர்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான அதிக ஆபத்து இருக்குது. அப்புறம் முழங்கால் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
மிகவும் பொதுவாக காணப்படும் வகை. இதன் அறிகுறிகளை பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கட்டில் ஏற சிரமமாக இருக்கும், நடக்கும்போது வலி ஏற்படும், முழங்கால்களில் சத்தம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முழங்காலில் 2 ஜாயிண்ட் இருக்கும்போது சின்ன ஒரு சவுண்டு மாதிரி கேட்கும். அது இந்த முழங்கால் ஆர்த்ரைட்டிஸ்க்கான பொதுவான அறிகுறியாக காணப்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டிக்ஸ் ஆர்த்ரைட்டிஸ். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். உடல் தன் மூட்டுகளை தாக்குகிறது. இதற்கு அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இரு கைகளிலும் வலி ஏற்படும், வீக்கம் இருக்கும், சோர்வு அதிகமாக இருக்கும், காய்ச்சல் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ரிமோட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கான முக்கிய அறிகுறிகளாக நம்ம காணப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இது யூரிக் ஆசிட் அதிகமாக இருப்பதனால இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கால் விரல் மூட்டில் கடுமையான வலி, சிவப்பு, வீக்கம் ஏற்படும். இது இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த யூரிக் ஆசிட் உள்ளவங்க அவங்களோட யூரிக் லெவலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டும். அப்புறம் இந்த ஆர்த்ரைட்டிஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சாச்சு, இதுதான் காரணங்களும் புரிஞ்சாச்சு, எதனால வரணும்னு தெரிஞ்சாச்சு. அப்போ அடுத்து நமக்கு சந்தேகம் வரும், சரி இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர் சில பரிசோதனைகளை செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா இரத்த பரிசோதனை. அதில் முக்கியமானது இசிஆர்னு அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்பின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரிமோட்ரிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான பரிசோதனைகள். இதில் சில இமேஜிங், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகளும் அடங்கும். ஸோ இந்த மருத்துவர் போட்டு இந்த இரத்த பரிசோதனைகளெல்லாம் செய்ய சொல்லி உங்களோட ஆர்த்ரைட்டிஸ் என்ன லெவலில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க உதவும். இதுக்கான சிகிச்சை முறைகள். வலி நிவாரணி. பொதுவாக மருத்துவர்கிட்ட நீங்கள் போகும்போது மருத்துவர் ஆலோசனையின்படி வலி நிவாரணி மருந்துகளை தருவாங்க. ஸோ அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வலி, அந்த ஆர்த்ரைட்டிஸோட வலி குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் ஃபிசியோதெரப்பி, சிலவங்களுக்கு மூட்டு இயக்கத்தை மேம்படுத்தும் ஃபிசியோதெரப்பி செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் உடற்பயிற்சி, மூட்டு வலிகளை பலப்படுத்துவதற்கான உடற்பயிற்சிகளை அதிகம் செய்ய சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை, சிலவங்களுக்கு இந்த கடைசி நிலைகள் போகும்போது கடுமையான நிலைகளில் அறுவை சிகிச்சைக்கு டாக்டர்ஸ், மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்தந்த சிகிச்சை முறை தான் இதில் இருக்குது. வலி நிவாரணி மருந்துகள், ஃபிசியோதெரப்பி, உடற்பயிற்சி, அறுவை சிகிச்சை. இதுதான் இதோட மெயின் சிகிச்சை முறைகள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்த்ரைட்டிஸுக்குன்னு சில நல்ல உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை நம்ம டெய்லி எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக எல்லா நோய்களுக்கும் ஒவ்வொரு உணவுகளை எடுப்பது நல்லது. அது மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், கீரைகள், பெரிய பெரிய பழங்கள், ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், பாதாம், வால்நட்ஸ், ஆலிவ் எண்ணெய், இது போன்ற உணவுகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில உணவுகளை நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்கும் போது நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் தவிர்க்கலாம். ஸோ அதனால் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்திங்கன்னா அதிக சர்க்கரை, ஜங்க் ஃபுட் உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே குறைக்கணும். அப்போது இந்த யூரிக் ஆசிட் அதிகமான உள்ள உணவுகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடாம நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்த்ரைட்டிஸ் வராத அளவுக்கு பாதுகாக்க முடியும். அப்புறம் உடற்பயிற்சி. இந்த ஆர்த்ரைட்டிஸோட உடற்பயிற்சி முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நடைப்பயிற்சி, நீச்சல், யோகா, ஸ்ட்ரெச்சிங், மூட்டு ஆரோக்கியத்திற்கு இது உதவும். ஸோ இந்த நடைப்பயிற்சி செய்யணும், நீச்சல் செய்யணும், யோகா செய்யணும், ஸ்ட்ரெச்சிங் செய்யணும். மெயினாக அது மூட்டுக்கு ஆரோக்கியத்திற்கு மேம்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது உடல் எடை கட்டுப்பாடு. இந்த உடல் எடை குறைந்தால் முழங்காலில் உள்ள அழுத்தம் உங்களுக்கு குறையும். அப்புறம் பார்த்திங்கன்னா வலி குறையும், அசைவு மேம்பாடு ஏற்படும். ஸோ உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். அப்போ இந்த உடல் பருமனாக இருக்கவங்க அவங்களோட உடல் அமைப்பு, அதாவது உடல் பருமனை குறைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முழங்காலில் உள்ள அழுத்தம் குறையும், வலி குறையும், அசைவு மேம்படும். ஸோ உடல் எடை கட்டுப்பாடோடு வைத்திருங்க, ரொம்ப முக்கியம். சிலவங்களுக்கு ரொம்ப ஒரு தவறான நம்பிக்கைகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் வயதானவர்கள் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு ஒரு தவறான எண்ணம் இருக்கும்.
இளம் வயதினருக்கும் வர்றதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மூட்டு வலி இருந்தால் உடற்பயிற்சி செய்யக்கூடாது. அது அது தவறான ஒரு எண்ணம். சரியான உடற்பயிற்சி, அந்த மூட்டு வலிக்கு உள்ள சரியான உடற்பயிற்சி என்னன்னு பார்த்தா அதை செய்தால் மிகவும் உதவக்கூடிய ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும். அப்புறம் ஆர்த்ரைட்டிஸு குணமாகாதா அப்படின்னு உள்ள எண்ணம் தோன்றும். அப்படியெல்லாம் இல்லை. சரியான சிகிச்சையால் கட்டுப்படுத்த முடியும் ஆர்த்ரைட்டிஸை. ஸோ சில தடுப்பு வழிகளை நான் சொல்கிறேன். உடல் எடை கட்டுப்படுத்துங்கள், தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள், காயங்களை தவிர்த்துருங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, புகைப்பிடிப்பதை தவிர்ப்புங்க. முக்கியமாக புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற பழக்கங்களை விடுவது நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் இந்த டவுட்டெல்லாம் வந்துச்சு. எப்போ நம்ம மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டில் வலி தொடர்ந்து இருந்துட்டு இருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகலாம். வீக்லி, அதாவது வீக்கம் அதிகரித்தாலும் நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும். மூட்டுகளை அசைக்க முடியாவிட்டால் நீங்கள் கண்டிப்பாகவே மருத்துவரை பார்க்கணும். காய்ச்சலுடன் மூட்டு வலி இருக்கும். இல்லை உங்களுக்கு அதிகமான காய்ச்சலும் மூட்டு வலி இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கு என்ன காரணங்களை கண்டறிந்து மருந்துகளை எடுக்க ரொம்ப முக்கியம். நண்பர்களே, நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது இந்த நோய்க்குரிய அறிகுறி எதனால் வருது, காரணங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை குறைந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, ஆர்த்ரைட்டிஸ் என்பது வயது காரணமாக வரக்கூடிய ஒரு நோய் அல்ல. சரியான உணவு, உடற்பயிற்சி மற்றும் மருத்துவ ஆலோசனையுடன் மூட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். நம்ம மூட்டுகளை பாதுகாப்போம், சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலு பிளேலிஸ்ட்டில் ஒன் டே ஒன் டிசீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் சில நோய்களை பற்றி போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். இது எல்லா நாளும் ஒவ்வொரு நோயை பற்றி போடுவேன். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.